So hi guys, so இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸல்ஸ் ஷிஃப்ட் பிளஸ் ஷிஃப்ட் யூஸ் பண்ணி எக்ஸல் எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பிளஸ் F2 இது வந்து கமெண்ட். ஷிஃப்ட் பிளஸ் F2 வந்து கமெண்ட். கமெண்ட் எதுக்காகனா ஒரு டேட்டாவுடைய சம்மரி போல கூட வச்சுக்கலாம். அது ஷிஃப்ட் பிளஸ் F2. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காரு, இல்ல ஈவன் செகண்ட் ரேங்க் வாட் எவர் தட் அதோட டீடைல்ஸ். ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம இதுல கொடுத்துக்கலாம். So send to head office. So இப்போ இது பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவா உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு செல்லோடைய பிகினிங், ஐ மீன் ரோவோடைய பிகினிங், காலத்தோட பிகினிங்லாம் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ, கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் ஆரோ யூஸ் பண்ண பாருங்க டெட் எண்ட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ ஸோ இந்த எண்ட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப் ஆரோ ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ. ஸோ இது வந்து எக்ஸல்ல நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது. ஸோ அதனால நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை வச்சு எப்படி இந்த ஃபங்க்ஷன்ஸ் கீஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அதே போல ஷிஃப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன் கீ யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பிளஸ் F4. இப்போ ஷிஃப்ட் இப்போ இந்த செல்லுல இருக்க ஷிஃப்ட் பிளஸ் F4 ஒரு செல்ல இருந்து நீங்க அடுத்த செல்லுக்கு, அதாவது உங்களுடைய ரைட் சைட்ல இருக்கிற செல்லுக்கு மூவ் ஆகும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து இந்தியான்னு அடிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இத அடுத்த செல்லுக்கு நான் இப்போ கொண்டு போகணும். இப்போ ஷிஃப்ட் பிளஸ் இந்த செல்ல இருக்க ஷிஃப்ட் பிளஸ் F4 அடுத்த செல் போய்தான். ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் பிளஸ் F4 ஞாபகம் வச்சுக்கீங்களா? ஒரு செல்ல இருக்கிறீங்க, அந்த ரைட் சைட்ல போகணும். அப்போ ஷிஃப்ட் பிளஸ் F5, ஷிஃப்ட் பிளஸ் F5 வந்து ஃபைண்ட். ஷிஃப்ட் பிளஸ் F5 ஃபைண்ட். ஒரு டேட்டால இருக்கிறீங்க, அந்த டேட்டாவை நீங்க ஃபைண்ட் பண்ணணும் போது ஷிஃப்ட் பிளஸ் F5 யூஸ் பண்ணுங்க. ஷிஃப்ட் பிளஸ் F6 இப்போ ஷார்ட்கட் கீஸ் டு யூஸ் ஹோம் மெனு வித்வுட் யூசிங் மவுஸ். இப்போ ஷிஃப்ட் பிளஸ் F6 யூஸ் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் இப்போ எச்சா எடுத்து நீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹோம் மெனுக்கான ஷார்ட்கட் கீஸ் வரும். இப்போ எக்ஸ் பாத்தீங்கன்னா கட், சி பாத்தீங்கன்னா காப்பி, வி பாத்தீங்கன்னா பேஸ்ட். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இப்போ என்ன அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜெனரல் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ அதே பாத்தீங்கன்னா டி அழுத்திங்கன்னா ஃபார்மட் டேபிள். ஸோ இப்போ ஃபார்மட்டுக்கு வந்து ஓ. ஸோ ஒவ்வொரு இப்போ ஃபார்முலாஸ்க்கு வந்து யூ. ஓகேவா? ரொம்ப ஈஸியான ஒன்று. நான் இப்போ எஸ்கேப் கொடுத்து வெளியில வந்துடுறேன். இப்போ ஷிஃப்ட் பிளஸ் F7 த்ரேஷஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தைக்கு ஈக்குவலா இன்னொரு மீனிங்கை நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. ஸோ அந்த இதுதான் ஷிஃப்ட் பிளஸ் F7. ஷிஃப்ட் பிளஸ் F7 வந்து இந்த இப்போ